எத்தனை முறை சொல்லி அழுதாலும் தீராத நம் சோகங்கள் பிறருக்கு வெறும் கதையாகவும் சில நொடி கிசுகிசுப்பாகவுமே தெரிகிறது. உன் உயிர் போகும் வழியை நீ விவரிக்கும் போது அதை வெறும் வார்த்தைகளாக கேட்டுவிட்டு கடந்து போகும் மனிதர்களின் மத்தியில் இனி யாரிடம் போய் என் வேதனையை சொல்வது என்று உன் வார்த்தைகளை உனக்குள்ளேயே பூட்டி வைக்கிறாயா? என் அன்பு பிள்ளையே, மனிதர்களிடம் உன் கண்ணீரை வீணாக்காதே. மனிதர்களுக்கு உன் சோகம் ஒரு கதையாக தெரியலாம், ஆனால் உன்னை படைத்த தேவனுக்கு அது உயிரின் துடிப்பு. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று தாவீது சங்கீதம் 56:8 கூறுகிறார். மனிதர்கள் உன் கண்ணீரை கண்டு சலிப்படையலாம், ஆனால் நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கணக்கு வைத்திருக்கும் ஒரே தேவன் இயேசு மட்டுமே. மனிதர்களின் காதுகளில் உன் வலியை புலம்பாதே. அவர்கள் ஆறுதல் சொல்ல மாட்டார்கள், மாறாக அதை அளவுகோல் வைத்து பேசுவார்கள். உன் இதயத்தின் கதவை திறந்து இயேசுவிடம் பேசு. அவர் உன்னை ஒருபோதும் ஏளனம் செய்ய மாட்டார். மனிதர்கள் கதையாக பார்த்த உன் வாழ்க்கையை உலகமே வியந்து பார்க்கும் ஒரு வரலாற்று சாட்சியாக அவர் மாற்றுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவன் மத்தேயு 11:28 கூறுகிறார். இனி மனிதர்களின் அனுதாபத்திற்காக ஏங்காதே. உன் பாரங்களை அவர் பாதத்தில் வைத்துவிடு. உன் அழுகையின் கதையை மாற்றி ஆனந்த களிப்பின் பாடலாக இயேசு உன் வாழ்வை மாற்றுவார். ஆமேன்.